என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். வெகுகாலமாக நடக்கிறது இந்த நிகழ்ச்சி. மக்கள் பார்க்கிறார்கள். பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். ஏன் வெகுகாலம் பார்த்து அதை பழகின்ற காரணத்தினால் தன் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் யோகாசன ஆசிரியர்களாகவே மாறிவிட்டதாக தகவல்கள் வருகின்றன. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லா நிகழ்ச்சிகளும் மனித வாழ்க்கையை மேம்படுத்தாது. இவை ஒன்றுதான் மனிதனை மனிதனாக ஆக்கவும் அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும், நோயின்றி வாழவும், 100 ஆண்டு வாழவும், எல்லா செல்வமும் பெறுவதற்கான வழிமுறைகளை காட்டவும் இந்த யோகக்கலை உதவும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு வேலூர் மாவட்டம் ஆம்பூரிலிருந்து எனது சீடர் கிருஷ்ணன், யோகாசன ஆசிரியர், அஷ்டாங்க யோக பள்ளியில் பயின்ற 2 மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். மேகவர்ஷினி 12 வயது, ஜெயஸ்ரீ 12 வயது. 2 பேரும் ஏகபாத ஆசனம் யோக நித்திரையை செய்ய போகிறார்கள். சற்று கடினமான ஆசனமும் கூட. அதோடு ஜெயஸ்ரீ மேகவர்ஷினி 12 வயது தான் ஆகிறது. இளமையிலேயே அவளுக்கு சற்று என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மற்ற குழந்தைகள் மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாமல் மூளை வளர்ச்சி கம்மியாகவே பிறந்திருக்கிறது. ஆனால் டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அவருடைய யோகாசனத்தை பழக்குங்கள், அவருடைய நிலைமை மேம்படும், மற்ற குழந்தைகள் மாதிரியே ஆவதற்கான முயற்சிகள் வந்துவிடுவாள் என்று சொல்லி கடந்த ஓராண்டாக அவர் இந்த யோகாசன பயிற்சியை கிருஷ்ணனிடம் பயின்று இப்பொழுது அவருடைய வேலையை அவளே செய்யக்கூடியதாகவும், ஏதாவது சொன்னால் அதை செய்யக்கூடிய தன்மை உள்ளவளாகவும், ஏன் பள்ளிக்கு சென்றால் படிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் இப்பொழுது அவர் பெற்று அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய நடவடிக்கைகளில் மேம்பாடு அடைந்திருப்பதாக பெற்றோர்கள் சொல்லும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது இந்த ஏகபாத ஆசனத்தை யோக நித்திரையும் செய்ய போகிறார்கள். என் அருமை மேகவர்ஷினி, ஸ்ரீ 2 பேரும் இப்பொழுது ஏகபாதாசனம் யோக நித்திரையை செய்யுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். முதலிலே வலது கால் போட வேண்டும். அப்படியே நிமிர்ந்து உட்காருங்கள், நிமிருங்கள். இப்பொழுது இடது காலை போட்டு செய்திருக்கிறார்கள் பாருங்கள். இது சற்று கடினமான ஆசனம். யாராவது கால் வலிக்கு என்று சொன்னால் நீ காலை தூக்கி தோளில் போட்டுக்கொள் என்று கூட சொல்வார்கள். உண்மையிலேயே அது காலை தூக்கி தோளில் போட்டால் நிச்சயமாக கால்வலி வராது, கால்வலி போய்விடும். அதற்காகத்தான் வேடிக்கையாக சொன்னது. இப்பொழுது ஆசனமாக மாறி மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏகபாத ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மெதுவாக எடுத்துக்கொள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த காலை தூக்கி இப்போ போடுங்கள் பார்க்கலாம். அடுத்த கால். யோக நித்திரை பாருங்கள். அந்த காலத்திலெல்லாம் முனிவர்கள் இப்படி சாய்ந்து படுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவங்க எல்லாம் ஈச்சர்லாம் கிடையாது காட்டில். இதே மாதிரி படுத்துக்கொள்வார்களாம் யோக நித்திரை. இதிலேயே தூங்கி விடுவார்களாம். அதான் யோக நித்திரை என்பது. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் முனிவர்கள் இதே நிலையிலேயே இருந்து விடுவார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள் பார்க்கலாம். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படி திரும்புங்கள். இங்கே திரும்பு. நேராக இருக்கும். அப்புறம்
வலது காலை செய்யணும், அப்புறம் இடது கால் செய்யணும். ஒரு கால் மட்டும் செய்யக்கூடாது, 2 காலும் செய்யணும். என்ன, இந்த கால் போட்டால் அந்த கால் செய்யணும். அவர்கள் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் இருக்கிறோம் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு செய்வது போன்று இருக்கிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். சிறு குழந்தைகள் எவ்வளோ அற்புதமாக செய்கிறது பாருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது இடது காலை போட்டு உட்கார்ந்துருக்கணும். இந்த காலத்துக்கு போடு, இந்த காலை தூக்கி போடு. படுக்கக்கூடாது, அப்படியே உட்காந்துரு. காலத்துக்கு போடு. இதில் என்னென்ன வலது கால் இடது கால் தூக்கி போடுறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வலது காலை தூக்கி போட்டால் இடது நாசி நன்றாக திறந்து விடும். வலது காலை தூக்கி போட்டால் இடது காலும் இடது நாசியும், இடது காலை தூக்கி போட்டால் வலது நாசியும் 2 மூக்குத்துவாரங்களும் திறந்து விடும். 2 மூக்குத்துவாரங்கள் வழியாக மூச்சு சரியாக போகும். அதுதான் ஆசனத்தினுடைய அடிப்படை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்பொழுது சுழிமுனை ஏற்பட்டு விடுகிறது. 2 மூக்குத்துவாரத்தின் வழியாக மூச்சு சமமாக போக வேண்டும். நேராக உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். ஆகவே 2 மூக்குத்துவாரத்தின் வழியாக மூச்சு சரியாக போக வேண்டும். நாம் கவனிப்பதே கிடையாது. எவ்வளோ மூச்சு போகுது, எவ்வளோ மூச்சு வருதுன்னே தெரியாது. சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கவங்க கூட நுரையீரலை 1/3 தான் யூஸ் பண்ணுறாங்க, 3இல் 1 பகுதி. இந்த ஆசனங்களை செய்ய செய்ய இடது நாசி வலது நாசி பெருசாகி விடுகிறது. அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய தன்மை அதிகமாகிறது. பிளட் பியூரிஃபிகேஷன் அதிகமாகி சுத்த ரத்தம் எல்லா பகுதிகளுக்கும் போகும்போது மனிதனுக்கு நோயேன்னு வருகிறது, வரவே வராது. அதுதான் இதனுடைய தாத்பரியம். அதுதான் பிராணாயாமத்தை, இந்த ஆசனத்தையும் இந்த யோகக்கலையில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற அற்புதமான கலையை, நமது வாழ்வுக்கு முன்னேற்ற தரக்கூடிய கலையை நீங்கள் அது காலையிலும் மாலையிலும் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லா தரப்பினரும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.